ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மொறுமொறுப்பான ரவா தோசை நம்ம வீட்டிலையே சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெசிபி. நம்ம 30 மினிட்டில் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். கூடவே திக்கான தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். ரவா தோசை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவா தான். இதுக்கு எந்த விதமான ரவா எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். கூடவே 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கூடவே நறுக்கிய 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகாய் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். 1 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தயிர் ஆப்ஷனல் தான், ஆனால் அது சேர்க்கும்போது நல்ல கலரும் நல்ல சாஃப்ட்னஸும் கிடைக்கும். கோதுமை மாவு நம்ம பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். அப்போ தான் தோசை நல்லா வரும். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 5 கப் வரை தண்ணி சேரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்ல தின்னாக இருக்கணும். அப்போ தான் தோசை மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போது நான் 5 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ரவா எல்லாம் நல்லா ஊறி வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு 30 மினிட் ஊற விடணும். இது ஊறட்டும். அடுத்து நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்காக நான் 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 முதல் 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த சட்னியில் தாளித்து சேர்க்குறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலவையை நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கணும். நம்ம தாளித்து கொட்டின அப்புறமா சட்னி எப்போ தேவையோ அப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தாளித்து கொட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உடனே யூஸ் பண்ண போகிறேன், அதனால் உடனே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு திக்கான சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் தோசை ஊற்றும் போது நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. இந்த தோசை ஊற்றும் போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா தின்னாக வரும் தோசை. இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். அந்த ஷேப் வர்றதுக்காக திரும்பவும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். இது தோசைக்கல்லில் லைட்டாக ஒட்டி இருக்கும், அதனால் ஓரம்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இல்லைனா இது பிஞ்சு வந்துடும்.
இப்போ பாருங்கள் தோசை சூப்பராக வந்திருக்கு. தோசை ஊற்ற முன்னாடி தோசைக்கல்லை நல்லா சீசன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு தோசை ஊற்ற முன்னாடியும் தோசைக்கல்லை நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவுல எல்லாம் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கணும். நீங்கள் தோசை ஊற்றும்போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தோசையில் நிறைய ஹோல்ஸ் வரும், நல்ல தின்னாகவும் இருக்கும். அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப தின்னாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு இது கூட தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு பரிமாற போகிறேன். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ நீங்கள் அது கூட பரிமாறிக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது நைட் டின்னருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.